தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நேரம் இல்லாத நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் முதலமைச்சரே பேசுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். 660 காவலர்கள் இருந்ததாக முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் காவல்துறை சார்பாக 500 பேர்தான் ஈடுபட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசு தவறவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். துக்க நிகழ்ச்சி என்பதால் விளக்கத்தை சட்டமன்றத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் விளக்கம் அளித்தேன் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தவிக தலைவர் ஏற்கனவே 4 மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நடத்தியுள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் எடப்பாடி கூறியுள்ளார். தவிக தலைவரின் நிகழ்ச்சியில் எவ்வளவு மக்கள் பங்கேற்றனர் என்பது அரசுக்கு தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டமானது நேற்று துவங்கி இன்னைக்கு காரசாரமான விவாதங்களோட போய்கிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரூர் விவகாரத்தை தான் முன்னின்று எடுத்து தற்போது வரை எங்க அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் பேசிட்டு இருக்குது. ஏற்கனவே திமுக என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அவர் விஜய் தாமதமா வந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடப்பது, அதாவது இந்த மாதிரி ஜன நெருக்கடியில மக்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில அது தற்போது அதிமுக தரப்புல அதுக்கு எதிர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 41 பேர் மொத்தம் இறந்த ஒரு சூழ்நிலையில 39 பேரோட உடல் கூராய்வு எப்படி நள்ளிரவுல நடைபெற்றது? அதாவது சாதாரணமா ஒரு உடலை உடற்கூராய்வு செய்யறதுக்கு 5 பேர் கொண்ட குழு ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகும். ஆனா அவசரமாக 14 மணி நேரத்துல, அதாவது எப்படி நீங்க 39 பேரை விடியறதுக்குள்ள உங்களால உடற்கூராய்வு செஞ்ச முடிஞ்சது? அதே மாதிரி அண்டை மாவட்ட மருத்துவர்கள் வரவழைச்சு அவசரமா 5 மேஜைகள்ல 39 உடல்களை வைத்து அவசரமா பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதிமுக தரப்புல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதுக்கு திமுக தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சந்தேகத்திற்கு இடமின்றி கரூர் துயரத்துல பலியான 41 பேரோட உடற்கூராய்வு முழுமையா வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறதும், இதுல எந்த விதமான உடற்கூராய்வுல எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே திமுக அதிமுகவினரிடையே இந்த பிரச்சனை இந்த சட்டப்பேரவையில கடுமையான இது உள்ள வச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு தவிக தரப்புல மெதுவா வந்ததால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிக்க, அதே மாதிரி அதிமுக தரப்புல ஏன் போல அவசரமா இரவோடு இரவாக ஏன் உடற்கூராய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல பதில் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது சட்டப்பேரவையை பொறுத்த மட்டும் இப்ப நடைபெற்றது, அதாவது நேற்று நள்ளிரவு அவசரமாக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தற்போது அதோட அதாவது என்ன சொல்றேன்னா, அதோட தொடர்ச்சி தான் தற்போது நடந்துட்டு இருக்குது. அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஏற்கனவே நேற்றை கொஞ்சம் சட்டப்பேரவையில கூட்டம் தொடங்கிய ஒரு நிலையில 2 முக்கிய மசோதாக்கள் தாக்கல் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த சட்டப்பேரவைக்குள்ள கருப்பு பட்டை அணிந்து தான் இது பண்ணாங்க. கரூர் துயரம், அதே மாதிரி கிட்னி திருட்டு உள்ளிட்ட விவகாரங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சுதான் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிஞ்சு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு தற்போது இந்த சட்டப்பேரவையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி தரப்பை சார்ந்த 3 எம்எல்ஏக்கள் 2வது நாளாக சபாநாயகத்தை முற்றுகையிட்டு வலியுறுத்தல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட்சி கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில தற்போது அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பல்வேறு கட்ட கோரிக்கைகளை தற்போது, அதாவது பல்வேறு கட்ட விவகாரங்களை அதிமுக முன்னிறுத்தி இருக்குது. கரூர் கூட்ட நெரிசலை பொறுத்த மட்டும் அரசு என்ன சொல்லுதுன்னா, அரசு சட்டப்படி இதை நாங்க கையாண்டது அப்படின்னும், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தமிழ்நாடு அரசு எப்படி விரைந்து கையாண்டது, அதே மாதிரி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சட்டப்பேரவையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிற நிலையில அதற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தரப்புல பல்வேறு கண்டனங்கள் வைக்கப்பட்டது. ஏன் இரவோடு இரவா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி அண்டை மாநிலங்கள்ல இருந்து அவசரமா மருத்துவர்கள் வர வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இரவோடு இரவாக அவர்களுக்கு உடலை அடக்கம் செய்யணும் அல்லது தகனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புல எதிர்த்து கேள்வி கேட்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக தரப்புல என்ன சொன்னாங்க, மாநில தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, தமிழக வெற்றிக்கழக கட்சியோட பரஸ்பர நெரிசல் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களே தமிழக அரசு தான் காப்பாற்றி இருந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட இல்லாம சட்டப்பேரவையில் இது குறித்து ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதம் தற்போது போயிட்டு இருக்குது. அதாவது
கரூர் விவகாரம் மட்டுமே தற்போது வரை முன்னெடுத்துட்டு வர்ற ஒரு சூழ்நிலையில இந்த சூழ்நிலை, அதாவது இந்த கட்சியோட தாக்கங்கள், அதே அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கடும் கூச்சல் இடுறதும், அதே மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே சட்டப்பேரவை பொறுத்த மட்டும் மாற்று கட்சியினரை பேச விடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தற்போது வரை நிலவேற்றிருக்கிறது. கடந்த 4 வருடங்களாக எதிர்கட்சி வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகளை இவங்க பேச விடுறதே இல்லை, பேச விட்டா அவங்களுக்கு வந்து பேச விடுறதுக்கு உண்டான எந்த விதமான வாய்ப்பையும் அவங்க கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே சூழ்நிலை தற்போது வரை அதே சூழ்நிலை தற்போது வரை நிலவிட்டு இருக்குது. அதாவது முக்கியமா அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உடற்கூறாய்வு செய்யறதுக்கு அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாரு. இதனை தொடர்ந்து தற்போது இதற்கு அடுத்தபடியா என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிய வருதுங்க.